குணம் தான் பிள்ளைக்கு வரும்னு சொல்லுவாங்க. நான் பேர் வைக்கிறதுனால என்ன மாதிரி அடிதரில் இறங்கிடக்கூடாது. அமைதியா பொறுமையா இருக்கணும். எல்லாத்தையும் தாங்குற பூமி மாதிரி. அந்த பேரையை நான் உனக்கு வைக்கிறேன், பூமிநாதன். பூமி ஏன் அதை அழிக்கிற? பின்ன என் பேர் கூட ஒரு பொண்ணு பேரை சேர்த்து எழுதி இருந்தா உன்னை பிடிச்சிருக்கும், அதை எழுதியிருக்கா. அப்போ இது ஓ வேலையா? நீதான் அந்த அம்முக்குட்டி இல்ல? ஏன் அம்முக்குட்டி, நீ எந்த கிளாஸ்ல படிக்கிற? ஹலோ, சப்டைட்டிலிங் பண்றதுக்கு சில விதிமுறைகள் இருக்காங்க. அத பத்தி ரேக்ஸ் இப்ப சொல்றாங்க, கேட்கலாம். ஒரு படத்தில் வந்து ஆவரேஜ் ஒரு 8 to 9 ரீல்ஸ் இருந்தால் ஒரு 2200 to 2500 டயலாக்ஸ் இல்லை கார்டு. இப்போ ஒரு கார்டில் வந்து ஒரு சிங்கிள் லைனாக இருக்கலாம், இல்லை 2 லைனாக இருக்கலாம். அது வந்து கரெக்டாக ஃபார்மேட் ஆகணும். நம்ம சென்டென்ஸ் வந்து பிரிக்கிறதுல இருக்குது. மேல் சென்டென்ஸில் தன்னு விட்டுட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ரெப்போசிஷனில் விட்டுட்டு கீழே வர முடியாது. அந்த மாதிரி நிறைய விதிமுறை இருக்குது. கண்ணுக்கு உறுத்தலா இருக்குங்கிறதால சப்டைட்டில்ல இந்த முற்றுப்புள்ளிய கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுவாங்களாம். மலேசியா மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு நம்ம தமிழ் படங்களை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு சப்டைட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்காம். மலேசியாவில் வந்து 3rd ஜென்ரேஷன் தமிழ் பீப்புள் அதர். அவங்களுக்கு வந்து தமிழ் அவ்வளோ தெரியாது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் விஜய்னா அவங்களுக்கு அப்படியே உயிர். அவங்களுக்கு வந்து ஐயோ எங்களுக்கு சப்டைட்டில் இருந்தால் இந்த படம் இன்னும் புரியுமேன்ற ஒரு ஆதங்கம். வாங்கண்ணே. என்னங்க எங்க இருக்கீங்க? நான் இங்கதான் இருக்கேன். அண்ணா வந்திருக்காரு. என்ன மச்சான் கையில கவரோட? செம்மனூருக்கா டிரான்ஸ்பர் இல்ல, ப்ரொடெக்ஷன் டியூட்டி. செம்மனூர் முத்துராமலிங்க உயிருக்கு ஏதோ ஆபத்தான், அதனால அவருடைய பாதுகாப்புக்காக எங்களுக்கு அங்க டியூட்டி போட்டிருக்காங்க. என்னது, முத்தண்ணா உயிருக்கு ஆபத்தா? என்னாச்சு மச்சான்? நீங்க முத்துராமலிங்கத்துக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவர் எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேண்டான்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லிடுவாரு. எங்களுக்கு அலைச்சல் மிச்சம். மாமா, நீங்களா ஒரு போலீஸ்காரர், ஒரு பெரிய மனுஷனுக்கு எஸ்கார்ட் டியூட்டி போட்டு எஸ்கேப் ஆக பாக்குறீங்க. அந்த ஆர்டரை கொடுங்க, நான் போறேன் பாதுகாப்புக்கு. ஏய், இது கட்ட பஞ்சாயத்து இல்ல, டிபார்ட்மெண்ட் விஷயம். எது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கிறது ஒரு உயிரை காப்பாத்த. நீங்க போலனா என்ன, நான் போனாலும் அந்த ஆர்டரை மதிக்கிற மாதிரி தான். டேய், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீ உன் வேலையை பாரு. அப்பா, இன்னைக்கு நான் அம்மா உயிரோட இருக்க காரணமே அவர் தான். அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அது ஏன் வேலை இல்லைன்னு என்னால் ஒதுங்க போக முடியாது. இவங்களுக்கு நம்ம சந்தானம் எதிரியாங்க. என்ன விஷயம்னு கேக்குறீங்களா? அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தானம் வந்து நான் சொல்ல போனால் அவர் தான் என்னோட பிக்கெஸ்ட் எனிமி. பிகாஸ் அவர் பாட்டுக்கு சரளமாக டயலாக் பேசிடுவார். அண்ட் பாதி டயலாக்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனே இருக்காது, டிக்ஷனரியிலே இருக்காது. ஸோ பட் ஆனால் அவர் உடனே நான் எஸ்எம்எஸ் பண்ணுவேன். இப்போது தெய்வ திருமகளில் அகாத்துகா அப்படின்னு போட்டிருந்தார். அண்ட் எனக்கு அகாத்துகான்னு கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ உடனே எஸ்எம்எஸ் பண்ணி சந்தானம் வாட் இஸ் அகாத்துகா, சொந்த சரக்கா இல்லை நிஜமா அப்படி இருக்கா? நான் உடனே அவர் எந்த ஃபில்மில் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் எந்த ஊர் இருந்தாலும் உடனே எஸ்எம்எஸ் பண்ணிடுவார், யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு. சொந்த சரக்கு இல்லை, இட் டஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னுவார். ஒழுங்கா படிக்காம இவளுங்க கிட்ட லோல் பட வேண்டியதா இருக்குது. என்ன என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? கேச புடிச்சுன்னு வான்றீங்க, புடிக்கலாம் வெளியே எடுத்துன்னு விடுன்றீங்க. என்ன அகாத்துகா நினைச்சீங்களா? இப்ப வெளியே எப்படி போறது? அகாத்துகானா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, அடுத்ததா நம்ம ஒரு அழகான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக போறோம். அது என்ன அழகான ஷூட்டிங் ஸ்பாட்னு கேக்குறீங்களா? ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். உங்கள் சன் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 2:30க்கு திரை வரிசை. ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சியாவ அழணும். பைக்ல வந்தா பாடி டச் ஆகும். இன்று பிற்பகல் 2:30க்கு தில். தப்பு பண்ணா செத்து போயிடுவோங்கிற பயம் வரணும். பயப்படுறவன் எதுக்கே அரசியலுக்கு வந்தீங்க? நாளை பிற்பகல் 2:30க்கு சிவப்பதிகாரம். டாக்டர் எம்பிபிஎஸ், நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட். கல்டா பண்ணனா காலேஜே மூட வேண்டி வரும். வரும் வெள்ளி பிற்பகல் 2:30க்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ். நித்யா, உங்க புதர் கிட்ட போகாத. ப்ளீஸ் அப்பா. உங்க அம்மா வந்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அலர்ஜி, ரேஷஸ், அப்படி இப்படின்னு ஒரு 10 ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீ வீட்ல அந்த 10 ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பத்தி
நோ டென்ஷன். ஹமாம் நம்பிக்கை. ரேஷஸ், அலர்ஜி போன்ற 10 ஸ்கின் ப்ராப்ளம்களுக்கு நோ டென்ஷன். ஹமாம், டாக்டர்ஸ் நம்பர் 1 சாய்ஸ். டாண்ட்ரஃபுடன் போராடும் அதிசிறந்த ஃபார்முலா இப்போது கிளியர் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூவில் உள்ளது. ஏனென்றால் இதில் இருக்கிறது நியூட்ரியம் 10 விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸின் கலவை. இது தலைச்சருமத்தின் 3 அடுக்குகள் வரை உள்ளே சென்று டாண்ட்ரஃபை வேரோடு நீக்கும். நான் என் தலையில கையை வச்சு சொல்றேன். கிளியர் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூ. ஃப்ரெஷ் itch free சருமம், ஹெல்தி சருமத்தின் ஓர் அறிகுறி. லிரில் 2000 கிருமிகளிடமிருந்து பாதுகாப்பு அளிப்பதில் பெயர் பெற்ற டீ ட்ரீ ஆயிலுடன் ஹெல்தி சருமத்தின் 5 அறிகுறிகளையும் பெறுங்கள். லிரில் 2000. வண்ண வண்ண காட்சிதான், இது நம் எண்ணத்தின் சாட்சிதான். இதெல்லாம் எதுக்கு? இது மட்டும் போதும்னு அம்மா கிட்ட சொல்லு. புதிய சர்ஃப் எக்ஸல் பார். இதில் உள்ளது நீலம், ப்ளீச், எலுமிச்சை மற்றும் வினிகரின் சக்தி. நாம் மூழ்கிடுவோம். இவள் துணிந்தாள், இவளும் துணிந்தாள், இவள் கூட துணிந்தாள். எங்கும் பெண்கள் தங்கள் மேக்கப்பினை ஒரு நாளுக்கு ஒதுக்கி வைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் டவ் 7 நாள் டெஸ்டை எடுத்து பார்த்திருக்கிறார்கள். டவ் வித்தியாசமானது. அதன் கால் பங்கு மாய்ஸ்சரைசிங் கிரீம் ஆழமான ஊட்டம் அளிக்கிறது. உங்கள் சருமம் இன்னும் மென்மையாகி ஒப்பற்ற ஒளியை பெறுகிறது. காண்பிக்க துணியுங்கள். டவ் 7 நாள் டெஸ்டை எடுத்து பாருங்கள். வெல்கம் பேக் டு சினிமா செய்திகள். அழகான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன்னு சொன்னாங்களே, இயற்கை எழில் கொஞ்சிற ஊட்டி, சிம்லா அந்த மாதிரி இடங்களா இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. கரெக்ட் தானே? நாங்க சொன்னது நம்ம ஸ்னேகாவங்க. அவங்க இருந்தாலே அந்த இடம் அழகானது தானே. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், ஸ்னேகா ஜோடியா நடிக்கிற படம் விடியல். இந்த படத்தோட பாடல் காட்சியை தான் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. நாம அதை தான் பார்த்து ரசிக்க போறோம். முதல்ல சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் படத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங்கை பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான திரைக்கதைன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கிராமத்து பாணியில் வந்து ரெட்டை வேடத்தில் நடிக்கிற படம். அது ஏன்னா நிறைய படம் வந்து டியூவல் கேரக்டர் நடிச்சிட்டேன். விடியல் வந்து ஃபாதர் அண்ட் சன்னாக நடிக்கிற மறுபடியும். இது வந்து நல்ல கதை வந்து ஒரு கிராமிய பாணியத்தில் வந்து கிராமத்தில் இருக்கின்ற ஒரு காதலால் ஏற்படுகின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை, அதே காதலால் மறுபடியும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது அது எப்படி வந்து இந்த கதாநாயகன் இந்த பிரச்சனை, இந்த பூமியில் மறுபடியும் ரத்தம் சிந்தக்கூடாது என்று எடுத்து காட்டுகின்ற வகையில் இந்த கதை அமைஞ்சிருக்கு. மியூசிக், கேமரா, 1 2 and final, ready, 1 2 correct. Camera, 1 2 camera, rolling, 1 2. சரத்குமார் கிட்டயே அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டுருவோம். நிறைய படங்கள்ல டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்கீங்க. இந்த படம் ரசிகர்களை எந்த அளவுக்கு கவரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? டியூவல் கேரக்டர்ஸ் நடிச்சு நிறைய வெற்றி படங்கள் கொடுத்த கதாநாயகனாக நடந்துட்டு இருக்கேன். இந்த படமும் அதுக்கான எல்லா அம்சங்களும் இருக்கு. ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு, ஒரு கருத்து இருக்கு, இந்த கதை இருக்கு, பாடல் காட்சிகளாக இருக்குது. இது ஒரு கிராமிய பாணியிலும் எல்லா கிராமிய படங்களும் நான் வேட்டி கட்டி நடித்த படம் எல்லாமே எல்லாருக்கும் வந்து சரத்குமார் படம் வேட்டி கட்டி நடித்தாலும் வெற்றி படம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு வித்தியாசமான திரைக்கதை அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். சரி, இப்போ நம்ம அடுத்ததா புன்னகை இளவரசி கிட்ட பேச போகிறோம். இந்த படத்தை பற்றியும் அதில் உங்கள் கேரக்டர் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். முஸ்லீம் பெண்ணா ஒரு அழகான ஒரு கதை கேரக்டர் கொடுத்துருக்காரு. இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் லவ் ஸ்டோரி. அண்ட் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு புரியும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங் லவ் ஸ்டோரி. 3 காலகட்டம் விஷயங்கள் வருது இந்த படத்தில். பட் நான் வந்து ஒரு காலகட்டத்தில் வரேன், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் தான் வரேன். என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ரோல் நான் இது வரையும் பண்ணது கிடையாது, எடுத்து பண்ணது கிடையாது. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சரி, அடுத்ததா ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியை ஸ்னேகா கிட்ட கேட்க போறோம். அது என்னன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே? ஆமாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நடிக்கிறத பத்தி தான். இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இருங்க கொஞ்சம் ஷூட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கொஞ்சம் பேக், கொஞ்சம் பேக். கேமரா,
One, two. கொஞ்சம் சர்ச் இருக்கு. நம்ம லவுட் மியூசிக். One, two. Camera. One, two. இன்னும் டிசைட் பண்ணலங்க படம் நடிக்க போகிறேன்னா நடிக்க மாட்டேனான்னு. இப்போதைக்கு இருக்கிற படங்கள்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கல்யாணம் வெட்டிங்க்கு அப்புறம் வில் டிசைட் என்ன மாதிரி கேரக்டர் வருது அதை பண்ணணுமா வேண்டாமான்னு அது அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண போகிறேன். இப்போ எதுவுமே டிசைட் பண்ணல. என்னங்க இன்னும் முடிவு பண்ணலையா? அப்போ ஸ்னேகாவோட ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹோப் இருக்கு. சரி, அடுத்ததா இப்போ நாம இயக்குனர்கிட்ட பேச போறோம். சார், இந்த விடியல் படத்தோட கதையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். விடியலுடைய கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமான கதை. அதாவது ஒரு 3 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை. சுதந்திரத்துக்கு முன்னாடி, தட் இஸ் 1946, அதாவது 1946க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் 1976, அதுக்கப்புறம் 2012, இந்த 3 காலகட்டங்களில் நடக்கிற ஒரு கதை. இதில் சரத் சார் இருக்காங்களே, அவங்க வந்து 2 வேடம் 3 விதமான தோற்றத்தில் செய்கிறாங்க. சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு நாள் திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சரத் சார் சொன்னார், செல்வம் அந்த கதை சொல்கிறேன் நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, ஒரு 20 நிமிஷம் வந்து அந்த கதையுடைய கரு மட்டும் சொன்னேன். அதை கேட்ட உடனே டீல் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. உண்மையிலே எனக்கு எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி தான். இந்த படம் பல காலகட்டங்களில் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஒளிப்பதிவில் என்ன வித்தியாசம் செய்ய போகிறாங்கன்னு கேமராமேன் கிட்ட கேட்கலாமா? இதில் வந்து 3 டைப்பான காலகட்டம், 3 டைப் ஆஃப் பீரியட்ஸ். 1947, 1976, 2011. இப்போது 1976 எடுத்துன்னு இருக்கோம். இதுக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த ஒரு பீரியட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஜூம், அது மேக்ஸிமம் ஜூமில் போயிட்டு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அதை மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் 1947க்கு வந்து கொஞ்சம் ஒரு வேறு லென்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் ஒரு ரொம்ப ராவாக இருக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அதோட வார் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் டெக்னிக்கலாக பிளான் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் பாடல் காட்சி படமாகிறத காட்டினீங்க, டான்ஸ் மாஸ்டர் கிட்ட பேச வேணாமா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. தோ அவரே பேசுறார், கேளுங்க. 1976 நடக்கிற மாதிரி ஒரு பேக்ட்ராப் சிச்சுவேஷன். ஸோ இந்த சாங் வந்து 1976 எப்படி ஷூட் பண்ணுவாங்களோ, எப்படிலாம் மூமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம். டைரக்டர் செல்வாவும் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம திருநெல்வேலியில் ஷூட் பண்ணுவோம், நல்ல நேச்சுரல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுவோன்னு சொன்னார். ஸோ இங்கே வந்திருக்கோம். ஒரு சின்ன பசங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கிட்ஸ் ஒரு 8 பேரை வச்சு ஸ்னேகாவும் சரத் சாரும் வச்சு நாங்கள் இந்த சாங் பண்ணிகிட்ருக்கோம். அதை தூக்கிட்டு அந்த எல்லாம் வாங்க வச்சு இந்த ப்ளூ வாங்க போரு, இந்த பேர் சாஞ்சிச்சு வேற எல்லாம். One, two. இன்றைய தலைப்புச் செய்தி அது என்ன தெரியுமா? Nice, nice. Ready, taking. Music. Camera. One, two. இன்றைய தலைப்புச் செய்தி அது என்னங்க, ஓகேவா? சரி, இந்த படம் மதங்களை கடந்த ஒரு ஸ்ட்ராங்கான லவ் ஸ்டோரியா இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவா சரத்குமார் வேட்டியை மடிச்சு கட்டி நடிச்சா அந்த படம் ஹிட் ஆகும்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கான். இந்த படத்துக்கும் அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு இயக்குனர் நம்புறாரு. சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். சரி நேயர்களே, இன்றைய செய்திகளையும் அழகான ஷூட்டிங் ஸ்பாட்டையும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னும் பல சுவையான தகவல்களோட மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Come on, yeah, we'll see you midnight Saturday.
இந்த வாரம் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஆந்திர மாநிலம் பெனுகுண்டாவில் அருள் புரியும் குலம் காக்கும் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில். வெகு விமர்சையாக நடந்த தேவியின் வைபவ சிறப்பு காட்சிகளையும் திருக்கோவிலின் பெருமையையும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறு காலை 8:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். ஆல் அவுட் பவர் ஸ்லைடருடன் கொசுக்களின் தாக்குதல் அதிகரித்தால் இந்த ஸ்லைடரை தொடர்ந்து அதிகரித்திடுங்கள். கொசுக்கள் குறையும் போது ஸ்லைடரை தேவைக்கேற்ப குறைத்திடுங்கள். கொசுக்களிடமிருந்து பாதுகாப்பு இப்போது உங்கள் கையில். Sponsored by Chandrika Ayurvedic Soap, Tiger Balm, Garnier Fruitic Silky Straight, Kidzi, Oil Shampoo, Mount Litra and Garnier Col Naturals. அண்ணே, நாங்க இங்க தான் இருக்கோம். என்ன சிவகாமி அங்கேயே நின்னுட்டு இருக்க? வா வாப்பா சுதாகர்.
நீ போய் காஃபி போட்டு எடுத்து